அப்பதான் பயபுள்ள வந்து எல்லா ஃபுட் பிரின்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி அந்த கேவுக்குள்ள வந்து டீப்பா போயிட்டே இருப்பாப்லி. உள்ள போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு வந்து ஒரு லைட்டை பார்ப்பாரு. ஒரு சின்ன ஒளி அந்த இருட்டில் வந்து இவர் பார்த்துருவாரு. பார்த்த உடனே டக்குன்னு இவர் வந்து மறைஞ்சுப்பாரு. மறைஞ்சுக்கிட்டு திங்க் பண்ணி பார்ப்பாரு. என்னால் வந்து அவங்கள பார்க்க முடியுதுன்னா அப்போ கண்டிப்பாக வந்து அவங்களால என்ன பார்க்க முடியும். நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, ஐஸ் ஒயிட் டிவைன் பாம்பை போட்டு இந்த மொத்த இடத்த வந்து கொலாப்ஸ் பண்ணிட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா இந்த என்ட்ரன்ஸை வந்து பிளாக் பண்ணிட வேண்டியதான். ஏதாவது ஒன்றை பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சி பார்ப்பாரு. அப்போதான் டக்குன்னு வந்து இவருக்கு ஒரு சத்தம் கேட்கும். என்னடா இது, என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு அந்த வெளிச்சத்தை. அப்போதான் டக்குன்னு பின்னாடி ஒருத்தவன் ஃபோக்கஸ் ஆன் கரியர் அப்படின்ற மாதிரி ஒருத்தவன் வந்துடுவான் மாஸ்க் போட்டுன்னு. வந்து ஒரே சீவையூரை அதே இடத்துல வந்து இவரோட உயிர் வந்து பிரிந்து விட்டது. எப்படி போட்டு தள்ளலான்ட்டு காட்டல, பட் ரத்தம் மட்டும் தெரியும். அப்போதான் வந்து நம்ம ஹீரோவை வந்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இன்னுமே வந்து எனர்ஜியை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்போதான் வந்து மூன் வந்து நினச்சி பார்ப்பா, ஓகே ஆல்ரெடி வந்து 2 hours ஆகுது, ஆனால் இன்னும் இவர் வந்து எனர்ஜியை வந்து சர்க்குலேட் பண்ணி முடிக்கல. என்னதான் வந்து ஒரு டீமன் லார்டாகவே இருந்தாலும் இந்த டிராகன் ரெட்டோட எனர்ஜி வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கு போல. அவருக்கே வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்குது இதை சர்க்குலேட் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி மூன் வந்து பார்த்துட்டு நினச்சி பார்த்துட்டு இருப்பா. அப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், இந்த லைட்னிங் எனர்ஜி வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கு. என்னோட வெயின்ஸில் வந்து இது காட்டாத்த வெள்ளம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. நான் என்னுடைய ஹெமலிடிமானி கியூயை வச்சு இந்த லைட்னிங் வந்து என்னோட வெயின்ஸை வந்து எந்த ஒரு டேமேஜும் ஏற்படுத்தாமல் எப்படியோ வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். இப்போ மட்டும் நானோ இருந்தால் அவன் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். இப்போ வந்து எல்லாத்தையும் நானே பண்ண வேண்டியதாக இருக்கு. நானோ நிஜமாலே வந்து நீ என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா வந்து அவன் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணியிருப்பான்ல. அப்போவே வந்து நானோ வந்து ஓவர்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நானோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசியே இருக்காது. அது ஒரு மாதிரி சைலண்ட் மோடுக்கு போயிடும். அதனால ஹீரோ என்ன நினச்சிப்பான்னா நானோ வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சிட்டு இருப்பான். அப்போதான் டக்குன்னு ஒரு லைட் எரியும் டொய்ங்க அப்படின்ட்டு. இவன் கண்ணை மூடிட்டு இருக்கான்ல, டக்குன்னு வந்து ஒரு ஒளி தெரியும் உனக்கு. என்னன்னு பார்த்தா மீண்டும் எழுந்து வருவாயடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நானோ பைபிள் வந்து வந்துருச்சு. நம்மளுடைய நானோவுடைய ஆகுமெண்ட் ரியாலிட்டி அந்த ஸ்க்ரீன் வந்து வந்துடும். அப்போதான் ஹீரோ வந்து ஹாப்பி ஆகிடுவான். நானோ வந்துட்டியா நீ அப்படின்ட்டு. அப்போதான் வந்து நானோ வந்து சொல்லிட்டு இருக்கோம், சிஸ்டம் ரீஸ்டோரேஷன், சிஸ்டம் ஓவர்லோட், எரர் அக்கர்ட், மேனுவல் லாக், அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லாக்லாம் வந்து அன்லாக் ஆகிட்டு இருக்கும் நானோ கிட்ட இருந்து. அப்போதான் ஹீரோ, என்ன பேசிட்டு இருக்க நானோ, உனக்கு ஓகேவா, நீ பரவாயில்லையா? அப்போதான் உடனே இங்கே காட்டும் நானோடைய பேனலில் மெமரி 1 மெமரி 2 லாக் அப்படின்ட்டு. டக்குன்னு வந்து இது ரெண்டுமே வந்து அன்லாக் ஆகிடும். அப்போதான் நம்ம நானோ தி லாக் ஆன் த பிளாக் பாக்ஸ் வீடியோ ஹஸ் பீன் அன்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதாவது பிளாக் பாக்ஸில் இந்த லாக் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டது. ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகும். அப்போதான் நம்ம ஹீரோ, என்னது இது, இதை பார்க்கறதுக்கு வந்து நானோவுடைய ஆகுமெண்ட் ரியாலிட்டி மாதிரியே இருக்கே, பிளாக் பாக்ஸா, என்ன சொல்கிற நானோ, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சுற்றி மத்தி பார்ப்பான். என்னடா இது, என்ன இடம் இது, சுற்றி இருக்க செவர்லாம் வந்து மெட்டலால் உருவாக்கப்பட்டிருக்கு, என்னடா இது, அது மட்டும் இல்லாமல் ஊறப்பட்ட ஸ்க்ரீன்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நானோவுடைய சிஸ்டம் பேனல் மாதிரியே இருக்கே. என்னால் வந்து சுற்றி தான் பார்க்க முடியுது, ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால என்னால் மூவே பண்ண முடியல. நானோ என்னது இது, நானோ நான் எங்கே இருக்கேன், என்ன எதோ சொல்கிற, லாக்குன்ற அன்லாக்குன்ற எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ தான் இங்கே 2 பேர் வந்து ரூம்குள்ளே வருவாங்க. அப்போ தான் ஹீரோவுமே வந்து திரும்பி பார்த்து அதை நோட்டீஸ் பண்ணுவான், யார் அது அப்படின்ட்டு. வேற யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம், கீழே கமெண்ட் செக்ஷனில் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு பார்ப்போம். அப்போ தான் இங்கே ஒரு பயபுள்ளையும் ஒரு சயின்டிஸ்ட்டு பயபுள்ள 2 பேர் வரானுங்க. அப்போ தான் இந்த சயின்டிஸ்ட்டை, நீ ரொம்ப ஸ்டப்பனாக இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோ, யார்ரா இது, யார் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துன்னு இருப்பான். நீ வந்து அந்த கிளாஸை போடணும் தானே, அதை போட்டால் தான் வந்து நானோ மிஷினை வந்து உனக்குள்ளே வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் உன்னுடைய கண்ணுக்குள்ளே. தம்பி என்னப்பா பேசுகிற, உனக்கு தெரியல, ஆல்ரெடி ஐடென்டிட்டி சிப்பு ஆல்ரெடி உள்ளே இருக்குது. அதுவே வந்து ரொம்ப ரிஸ்க்கு. நான் மட்டும் நானோ மிஷினை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, எனக்குள்ள அந்த டிபி வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிடுவானுங்க. நான் வந்து நானோ மிஷின் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. ரொம்ப மோசமானவனுங்க அந்த டிபி. அப்போ தான் உடனே இவன் கேட்பான் அந்த சயின்டிஸ்ட்டை, வேறு ஏதாவது வழி இருக்கா சொல்லு, இந்த ஐடென்டிட்டி சிப்பை வந்து எப்படி எடுக்கிறது, என்கிட்ட இருந்து ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுப்பா அப்படின்ட்டு இவன் கேட்க. அப்போதான் உடனே அந்த சயின்டிஸ்ட்டை, பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு முதல்ல நான் வந்து அனலைஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணலாம், ஆனால் உன்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்ஸை வந்து நீ லூஸ் பண்ணிடுவேன், உனக்கு பரவாயில்லையா அது? ஐயோ அது ரொம்ப மோசமாச்சே. அப்போ தான் நம்ம ஹீரோ, என்னது மார்ஷல் ஆர்ட்ஸா, அப்போனா இது ஜாங்குவா, ஆனால் இதை பார்க்கறதுக்கு ஜாங்கு மாதிரி இல்லையே, இங்கே மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குன்னா அப்போ அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். ஆச்சரியம் பதட்டம் ஒன்றுமே
புரியலே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்பதான் உடனே அவன் ஐடியா வந்துருச்சு. இஎம்பி யூஸ் பண்ண என்ன, அதை யூஸ் பண்ணி வந்து அந்த சிப்பை வந்து ஸ்டாப் பண்ணலாம்ல. ஆல்ரெடி இஎம்பி கேன்சலர் அது சிப்ல இருக்கு, உன்ன மாதிரி ஆளுங்க வந்து அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான். சரி அப்ப நான் இப்படி பண்ண என்ன, எனக்கு வந்து நீங்க ஷாக் கொடுங்களேன், ஷாக் கொடுத்து அந்த சிப்பை வந்து டேமேஜ் பண்ணுங்களேன். தம்பி கிட்டத்தட்ட 10 மில்லியன் வோல்ட் வந்து தேவைப்படும் அந்த சிப்பை வந்து பிரேக் பண்றதுக்கு. உனக்கு சாவணும்னு ஆசை இருந்தா சொல்லு, நான் வந்து உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன். அப்படியே நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த சிப்பை வந்து உடைச்சாலும் கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருவானுங்க ஏதோ தப்பா இருக்கு சிப்புக்கு அப்படின்னுட்டு. உடனே வந்து அவனுங்களுக்கு வந்து நோட்டிஃபை போயிடும். ஸோ மாட்டிப்போம். என்ன பண்றது, அவனுங்களுமே வந்து கண்டுபிடிச்சிருவானுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் உடனே ஹீரோ, என்னடா பேசிக்கிறானுங்க இவனுங்க, அவனுங்களா, யார் அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் உடனே இவன், சரி வேற எதுவும் என்னால பண்ண முடியாது போலயே, இந்த டிபி கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது போல, அவனுங்க என்ன வந்து துரத்திக்கிட்டே இருக்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே வந்து இங்க வந்துருவான். அதாவது நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாப்பானா. அப்பதான் உடனே ஹீரோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து அமைதியா உட்காந்துட்டு இருப்பான். என்னடா இது, இவனை க்ளோஸ் வரான் அப்படின்னுட்டு. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், என்னது இது, உன்னை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்கே, ஏதோ வந்து ரத்த பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். லிட்டரலா அவனை பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்கும். இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அவன் யாரும் அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணி உட்கார வச்சா இப்படிதான் இருப்பான் பார்க்கறதுக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவோடைய டிசெண்டன்ட் இவன். ஏன்னா இவன் தான் ஹீரோவோடைய கொள்ளு பேரனா கூட இருக்கலாம். நான் அப்புறமா பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்றேன் இவன் வந்து எத்தனாவது கொள்ளு பேரன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு. அப்பதான் உடனே வந்து அவன் கையை நீட்டுவான் கிட்ட. உடனே நம்ம ஹீரோ, ஏய் என்ன பண்ற மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்ப்பானா. அப்பதான் வந்து ஹீரோக்குள்ள வந்து இந்த கை போவோம். ஏன்னா ஹீரோ வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்டைல் மாதிரி தான் இருக்கான். அப்பதான் ஹீரோக்கு வந்து புரிஞ்சு போயிடும், ஓஹோ இதனாலதான் வந்து என்னால மூவ் பண்ண முடியலையோ, நான் வந்து வீடியோக்குள்ள இருக்கேன் போல. அப்பதான் உடனே வந்து அவன் கையில வந்து எடுத்துருவான். கையை வந்து உள்ள நீட்டிருப்பான்ல, உள்ள நீட்டி ஏதோ ஒன்று கையில எடுத்துருவான். கையில எடுத்துட்டு சொல்லுவான், இதுதான் 7th ஜென்ரேஷன் நானோ மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சிடும், ஓஹோ இம்மா நேரம் நான் வந்து நானோ சைடு இருந்து பார்த்துட்டு இருக்கேன்னா நானோவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சு போயிடும். இதுதான் கைஸ் நம்மளுடைய நானோ பைப்புள்ள குழந்தை ரூபத்தில் இருக்கிறார், ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்காப்டி. குவா அப்படின்ட்டு குழந்தையாக இருக்கும் நானோவை பாருங்கள் கைஸ். அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், இதுதான் வந்து மாடர்ன் சயின்ஸோடைய பீக்கு. அந்த டிபியால கூட இதை வந்து ட்ராக் பண்ணவே முடியாது. நீங்க மட்டும் இதை வந்து வெளி உலகத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நோபல் பிரைஸே கொடுப்பானுங்க. டேய் ஏன்டா நீ வேற சும்மா ரப்பா, இது வந்து இல்லீகல் ரிசர்ச் பா தம்பி, தெரியும்ல உனக்கு. நம்ம மெட்டல்ஸ்லாம் வந்து திருடி இதை உருவாக்கி இருக்கோம். ஆமா கரெக்டு. அது பேர் என்ன, அது ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே, ஏதோ ஜிடி ஏதோ ஒன்று வருமே, என்ன மெட்டல் அது, கிளட்டேனியம். அப்பனா வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிளட்டேனியம் வந்து கிடைச்சா உங்களால இதை மாதிரி நிறைய உருவாக்க முடியுமா என்ன? டேய் நீ என்ன பேசுறேன்ட்டு உனக்கே தெரிதா முதல்ல, இந்த உலகத்துல அது ஒண்ணுதான் இருக்கு, ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் 7th ஜென் நானோ மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாப்லி. அப்பதான் நம்ம ஹீரோ நினைச்சு பார்ப்பான், நான் வந்து ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா என்னால வந்து அவனுக்கு என்ன பேசிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியுது, ஆனா புரியதான் மாட்டேங்குது என்ன பேசிக்கிறானுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். பட் அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறானுங்களே இந்த 2 பேரு, இவனுங்க தான் வந்து நானோ மிஷினை உருவாக்குனானுங்க அப்படின்ட்டு எனக்கு புரியுது. ஆனா எப்படி வந்து நானோ வந்து எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் உடனே அவன் அங்க இருந்து, சரி அப்ப நான் வந்து ரெடி ஆகிறேன். டேய் சீரியஸாவா சொல்ற? ஆமா சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட வந்து இதை நான் ஒப்படைக்க போகிறேன். அதை கேட்ட உடனே ஹீரோ வந்து வாயை பொழந்துருவான், இன்னாது பாஸ்டா அப்படின்ட்டு. அப்போதான் உடனே இவர் அங்கேருந்து, சயின்டிஸ்ட்டை நீ சொன்ன மாதிரியே வந்து இது மாடர்ன் சயின்ஸோடைய பீக்கு, இதால் வந்து டைம் போர்ட்டல்லேருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இதால் தாக்கு பிடிக்க முடியும், இது டேமேஜ் ஆகாது. ஆனால் வந்து இதை பாஸ்டில் இருந்த ஒருத்தவங்க கிட்ட வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப டேஞ்சர். உனக்கு தெரியும்ல இதை பற்றி? தெரியும். அதனால தான் நான் வந்து இதில் இருக்கிற முக்கியமான அதுவும் டேஞ்சரஸான ஃபீச்சர் எல்லாத்தையுமே வந்து நான் லாக் பண்ணிட்டேன். அப்படி இருந்தாலுமே வந்து நீ நினைக்கிறியா என்ன இது வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுன்ட்டு நீ நினைக்கிறியா? அவங்க வேணா பவர்ல இருந்திருக்கலாம்டா, டீமானிக் சவுத் மாஸ்டரும் அப்படி இல்லைன்னா ஆம் சிவரிங் டீமானிக் எம்பரர், அவங்க
காலகட்டத்தில் வந்து பவர் வந்து ரீகெயின் பண்ணி இருந்தோம். பட் அப்படி இருந்தாலுமே வந்து அவங்கள உன்னால தடுக்க முடியுமா என்ன? இது வந்து அவங்கள தடுக்கும்னு நீ நினைக்கிறியா? அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், என்னது டீமானிக் சவுத் மாஸ்டரா? அது வந்து என்னுடைய அப்பாவுடைய டைட்டில் ஆச்சு. அது இருக்கட்டும், இவன் யாரா? ஆம் சிவரிங் டீமானிக் எம்பரரா? இந்த பேரை வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது மட்டும் இல்ல, இவனுங்க என்ன அவனுங்க இவனுங்க வந்துருவானுங்க போயிடுவானுங்க புடிச்சிருவானுங்கன்ட்டு ஏதோ பேசிட்டு இருக்கானுங்க. யாரா அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் உடனே சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவாரு, நீ என்னதான் வந்து பாஸ்ட்டை மாத்தினாலும் நீ வந்து டைம் லைன்ல இன்னொரு புது பிரான்ச்சை தான் வந்து நீ கிரியேட் பண்ற. இது வந்து இப்ப இருக்கிற கரண்ட் வேர்ல்டை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? எனக்கு தெரியும் நீங்க வந்து இதை பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்றது உண்மைன்னா அப்ப நான் உனக்கு காட்டுறேன். இதை வந்து எப்படி நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? இதை பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். இது என்னது? இது யாருன்னு தெரியலையா? இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் லிவிங் பீங், இந்த ஹியூமனிட்டி வந்து அழிவுல இருந்து 6 தடவை தன்னந்தனியா காப்பாத்தின ஒரே ஒரு ஆள், திட்ட 1000 இயர்ஸா உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஒரு ஆள். அப்பதான் வந்து அவனுடைய பர்த்டேட்டை வந்து காட்டுவானுங்க. பார்ன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு 1967 AD-லேருந்து 2940 வரைக்கும் போட்டிருக்கும் அவனோட இயர். இதை பார்க்கும் போது ஸ்டேஞ்சா இல்லை? எப்படி வந்து ஒரு சாதாரண மனுஷன் 1000 இயர்ஸா உயிரோட இருக்க முடியும்? அப்பதான் உடனே இவர் சொல்லுவாரு, டேய் அது யாருன்னு தெரியுதா உனக்கு? லிவிங் லெஜெண்ட்ரா. இது வரைக்கும் வந்து யாருமே வந்து எந்த ஒரு இளமை வந்து ரீச் பண்ணலையோ அந்த ஒரு இளமை வந்து அவர் ரீச் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸா வந்து அதை ரீச் பண்ண உடனே இந்த நேச்சுரல்லேருந்து QA வந்து அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். அப்சர்வ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப நாள் உயிரோட இருக்க முடியும். இம்மோர்டாலிட்டியுமே அட்டைன் பண்ண முடியும். அப்பதான் உடனே இவன் கேட்பான், இந்த உலகத்துல இந்த நேச்சர்ல நேச்சுரல் QA ஏதாவது மிச்சம் இருக்கா என்ன அப்சர்வ் பண்றதுக்கு? அப்பதான் உடனே அவரு, டேய் எனக்கு எப்படா தெரியும் உங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அப்பதான் உடனே சொல்லுவான், எனக்கு அதான் புரியல. ஏன்னா வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து அதோடைய அழிவு பாதையை நோக்கி போயிடுச்சு. இந்த பிளேட் 6 அவனுங்க வந்து எல்லாத்தையும் மோனோபொலி பண்ணிட்டானுங்க, மிச்சம் இருக்கிற எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையும். அப்பதான் உடனே நம்ம ஹீரோ, என்னது இது பிளேட் 6-ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துன்னு இருப்பான். அப்பதான் உடனே அவர் கேட்பாரு, சரி நீ என்னதான் சொல்ல வர? இப்ப இத பாருங்க கொஞ்சம், 1870 இதை பாருங்க, இது வந்து மாடர்ன் ஏரா. இதை பாருங்க, அதே ஆள் அங்கேயும் இருக்கிறான் இங்கேயும் இருக்கிறான் அங்கேயும் இருக்கிறான். எப்படி இதை பார்த்தீங்களா? இன்னும் பின்னாடி கடந்த காலம், அங்க போனாலும் இவன் இருக்கிறான். அதை பார்த்த உடனே இவர் வந்து ஷாக் ஆயிடுவாரு. இவன் வந்து இங்க மட்டும் கிடையாது, இந்த மாடர்ன் வேர்ல்ட்லயும் இருக்கிறான், கடந்த காலத்துலயும் இருக்கிறான், கடந்த காலத்துலயும் இருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவனுடைய பர்பஸ் வந்து கடந்த காலத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு கடந்த காலத்தை வந்து மாத்தி அமைக்கிறது வந்து இவனுடைய பர்பஸா இருக்கணும். அதுல வந்து இவன் சக்சீடும் ஆயிருக்கணும். அங்கதான் வந்து காட்டுவாங்க அந்த பேனல்ல வந்து நம்மளுடைய சுப்ரீம் சேபர் செக்டர் அதோடைய ஃபிளாக் இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோ, அடங்கொய்யால இது சுப்ரீம் சேவர் ஆஃப் 6 மார்ஷல் செக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவான். அதாவது நீ என்ன சொல்ல வரனா, ஒரு ஆளு ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி கடந்த காலத்துக்கு போயிட்டு இந்த சுப்ரீம் சேபர் 6 மார்ஷல் ஆர்ட் செக்ட் அதை வந்து உருவாக்கி இருக்கான், கரெக்டா? அதனால வந்து ஃபியூச்சர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அதுதானே நீ சொல்ல வர? ஆமா, நான் அதை தான் சொல்ல வரேன். ஆனா நீங்க ஒன்றும் சுத்தி வளைச்செல்லாம் வந்து சொல்ல வேணாம். கன்ஃபார்மா எனக்கு தெரியும், த சுப்ரீம் சேபர் காட் இவன் வந்து கடந்த காலத்துக்கு போயிருக்கான். போயிட்டு ஃபியூச்சரை வந்து இவன் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அப்பதான் இங்கிருந்து நம்ம ஹீரோ, என்னது இவன் தான் வந்து சுப்ரீம் சேபர் கார்டா? அப்பனா இவன் தான் வந்து ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து இவன் மாத்திருக்கான் போல. அதுக்காக தான் வந்து இவன் இந்த சேபர் செக்டை வந்து உருவாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் உடனே இந்த பக்கம் சயின்டிஸ்ட், டேய் இது ரொம்ப நான்சென்ஸா இருக்கு. யாராவது வந்து உடம்புல வந்து நானோ மிஷின் வச்சிருந்தாலும் சரி, ஐடென்டிட்டி சிப் அது உடம்புல பொருத்தப்பட்டாலும் சரி, அவங்க மட்டும் டைம் போர்ட்ல யூஸ் பண்ணா உனக்கு தெரியும்ல என்ன ஆகும்னு சொல்லிட்டு. டிபிடா டைம் பேட்ரோல், அவனுங்களுக்கு வந்து உடனே இன்ஃபர்மேஷன் வந்து போயிடும். அவங்கள ட்ராக் பண்ணி அழிச்சிடுவாங்க. தப்பிக்கிறது வந்து இம்பாசிபிள். டைரக்டர் சியான், எனக்கு தெரியும் உங்களுடைய கார்பரேஷன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு தியரிலாம் வந்து நீங்க கொண்டு வராதீங்க. அப்பதான் ஹீரோ அங்கிருந்து, என்னது டைரக்டர் சியானா? அப்பதான் உடனே இவன், டைரக்டர் சியான் நம்ம ஹீரோவோட டிசெண்டன்ட், அவன் வந்து சொல்லுவான், இல்ல அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வந்து ஒரு வாட்ச் ஒன்று கட்டியிருப்பான். அதில் வந்து ஒரு பட்டன் அமுத்துன உடனே ஒரு ஸ்க்ரீன் வந்து பார்ப்பான், டாப் சீக்ரெட் அப்படின்ட்டு. அப்பதான் இங்க ஃபியூச்சர்ல இருக்க சிஸ்டம் வந்து சொல்லும், உங்களோட
உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க, இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். அப்போதான் உடனே அவர் அங்கிருந்து யோ 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 இது வந்து ஹிஸ்ட்ரி ஆர்கேவ், இது வந்து டைரக்ட் லினியேஜ் ஆஃப் த சியான் ஹவுஸ் ஹோல்ட், அவங்களால மட்டும்தான் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். நான்லாம் வந்து இதை பார்க்கக்கூடாது. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து என்ன காட்டணுமோ அதை மட்டும் தான் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. அப்போ தான் உடனே அதை சொல்லும், ஃபர்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டி வந்து முடிஞ்சு, இப்போ வந்து உங்களோட கண்ணை வந்து காட்டுங்க, ரெட்டினா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்கும். அப்போ தான் வந்து அவன் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருப்பான்ல, அதை கைட்டிட்டு அவன் கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணுவான். உடனே அப்போ அந்த சிஸ்டம் வந்து சொல்லும், ஓகே செகண்ட் ஸ்டெப்புமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இப்போ கடைசியாக வாய்ஸ் செக் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுமா. அப்போ தான் அவன் கடுப்பாயிடுவான், என்னடா இது கடுப்பு ஏற்றிக்கிட்டு சும்மா அது இது லொட்டு லொசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவான் இந்த பக்கம். அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுவான் பயங்கரமாக இவனுடைய ஃபேஸை பார்த்து. ஏன்னா இது வரைக்குமே வந்து ஹீரோ வந்து இவனை கண்ணாடி போட்டு தான் பார்த்துருக்கான், இவனுடைய ஃபுல் ஃபேஸை வந்து இன்னுமே ஹீரோ வந்து பார்க்கல. அப்போ தான் உடனே அவன் அங்கேருந்து ஸ்கை கார்பரேஷனோட டைரக்டர் சியான் மூசாங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் பேரை வந்து சொல்லுவான் வாய்ஸில். இப்போ புரியுதா எதுக்காக வந்து ஹீரோ வந்து ஷாக் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா இங்கே பார்க்குறதுக்கு இவன் அசல் நம்ம ஹீரோவோடைய ஜெராக்ஸ் மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு. ஹீரோவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணால் இப்படி தான் இருப்பான், கண்ணு கலர்லேருந்து முடி கலர் வரைக்கும் எல்லாமே. ஒன்ன மாதிரியா இருக்கான். அப்போதான் உடனே சிஸ்டம் வந்து சொல்லும், ஓகே எல்லா ஸ்கேனுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செக்யூரிட்டி வந்து கிளியராக இருக்குது, நான் வந்து ஹிஸ்ட்ரி ஆர்கேவை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், வெல்கம் டைரக்டர் சியான் மூசாங் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லும். அந்த ஃபியூச்சரில் இருக்க நானொன்று கூட வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அவன் அந்த பக்கம் வந்து ஃபைல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து ஹீரோ வந்து பார்த்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான், என்னடா இது இவன் அப்படியே பார்க்குறதுக்கு என்னோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான், அப்போனா இவன் கண்டிப்பாக வந்து என்னுடைய டைரக்ட் லினியேஜ்லேருந்து தான் வந்திருக்கணும், கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கானே பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சிம்பிள் வந்து எங்களுடைய கல்ட்டோடைய சிம்பிள். அப்போனா இந்த வீடியோ வந்து ஃபியூச்சரில் எடுக்கப்பட்ட வீடியோ. அப்போனா இங்கே இருக்கிறது வந்து என்னுடைய டிசெண்டன்ட். அப்போனா இந்த ஸ்கை கார்பரேஷன் தான் வந்து ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டாக இருக்கணும் ஃபியூச்சரில். அப்போ தான் உடனே அவன் அங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுவான். அப்போ தான் ஹீரோ வந்து திருப்பி ஷாக் ஆவான், என்னடா அவன் திருப்பி ஷாக் ஆகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே தான் இருக்கும் அந்த ஃபைலில் ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டோடைய ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து தான் வந்து இவன் ஷாக் ஆவான் நம்ம ஹீரோ. அப்போ தான் உடனே சயின்டிஸ்ட்டு என்னது கிரியேஷன் ஆஃப் ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிரும். அப்போதான் உடனே இவரு நான் தான் சொன்னேன்ல என்ன பார்க்கணுமோ அதை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான் அந்த பக்கம். அப்போதான் ஹீரோ இங்கேருந்து ஓஹோ இப்படிதான் வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணி வைப்பாங்களா ஃபியூச்சரில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். அப்போதான் அங்கே இருக்க ரெக்கார்டில் வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்கும். அதில் வந்து இன்னொரு பேர் ஒன்று இருக்கும், ஆம் சிவரிங் டீமன் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு 24th லீடர் அப்படின்ட்டு போட்டிருக்கோமா. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஓ இதுதான் வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த பேராச்சு எது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். வெயிட் பண்ணுங்க 24th லீடரா சியான் உண்ணா அது நானாச்சே, ஓ என்னை வந்து இப்படிதான் கூப்பிடுவானுங்களா, ஆனால் என்னுடைய டைட்டில் வந்து டீமன் கார்டு ஆச்சு. இந்த டீமன் லார்டு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. கல்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஆபத்தை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய கையெல்லாம் வந்து இவர் வெட்டிடுவாரு. அதனால வந்து இவருக்கு இந்த பேர் வந்திருக்கும் ஆம் சிவரிங் டீமன் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போட்டிருக்கோம் அதில் அந்த ரெக்கார்டில். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம்லாம் போட்டிருக்கோம் அவரு கூட இருந்த ஜென்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஹீரோ வந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போதான் உடனே இந்த பக்கம் இவன் இதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து திருப்பிடுவான் அந்த பேஜ்ல இருந்து வேற பேஜுக்கு. அப்போதான் ஹீரோ அங்கேருந்து நினைச்சு பார்ப்பான், டேய் வெயிட் பண்றான் நான் இன்னும் படிக்கிறேன்டா அப்படின்ட்டு. அப்போதான் வந்து அவர் படிப்பார் சயின்டிஸ்ட் 7th கல்ட் லீடர் டீமானிக் ஸ்வாட் எம்பரர் சியான் மூ. இது வந்து அதெல்லாம் ஃபுல்லா படிக்காதீங்க, கடைசியா போட்டிருக்கு பாருங்க அதை படிங்க. டேய் என்னடா இது 7th கல்ட் லீடர் வந்து பிளேடு கார்டால கொல்லப்பட்டாரா கைஸ், சேபர்னாலும் ஒன்று தான் பிளேடுனாலும் ஒன்று தான். அப்போ தான் ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், எனக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து லெஃப்ட் கார்டின் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நானே வந்து புக்கில் படித்தேன், எப்போ நான் வந்து கல்ட் லீடர் ஆனனோ அப்போனா வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேபர் கார்டு வந்து அவனே ரிவீல் பண்ணுது. ட்ராவலிங் பேக் இன் டைமா, என்னால் வந்து இதை நம்ப முடியல. ஆனால் இது வந்து ஒன்றை மட்டும் புரிய வைக்குது, அபாண்டன் ஸ்வாட் வேடியில் பார்த்த ஸ்வாட் மார்க்கு, அதுக்கப்புறம் டீமானிக் அகாடமியில் ஸ்வாட் டீமனோடைய ஸ்கின்ல இருந்த அந்த ஸ்வாட் மார்க்கு, இது ரெண்டுமே வந்து சுப்ரீம் சேபர் கார்டோடைய டெக்னிக். இதை வந்து எடுத்தோன்னேலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது, காலப்போக்கில் ரொம்ப டைம் எடுக்கும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இப்போ புரியுது ஏன் எனக்கு வந்து ஸ்கின்ல இருந்த ஸ்வாட் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருந்துச்சுன்ட்டு. டைம் லைன் வந்து மேட்ச் ஆகல, ஆனால் கண்டிப்பாக வந்து அது அட்வான்ஸாக தான் இருந்துச்சு. அப்போ தான் உடனே சயின்டிஸ்ட் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு, டேய் ஏன்டா வந்து இதை நீங்கள் ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இது மட்டும் உண்மைனா அந்த சுப்ரீம் சேபர் கார்டு வந்து கிரிமினல்ரா, ஹீரோ கிடையாது, ரொம்ப ரொம்ப
டேஞ்சரஸான கிரிமினல். அப்பதான் உடனே இவன் சொல்லுவான், டைரக்டர் சியோன்னு, ஹீரோவுடைய குட்டி, அதாவது தூரத்து குட்டி, அதாவது ஜென்ரேஷன் தள்ளி தூரத்து குட்டி சயின்டிஸ்ட உனக்கு தெரியும்ல, அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஹானரபிளான சிஇஓ ஆஃப் த மெகா கார்பரேஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்பரேஷன் வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுது. நாம் வந்து இதை ரிவீல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்கிற ஸ்கை கார்பரேஷன் வந்து பிளேட் 6க்கு வந்து மேட்சே கிடையாது இப்போதைக்கு. அட்லீஸ்ட் இதில் வந்து நான் செட் பண்ணல டைமை, எந்த காலகட்டத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உடனே அவர் சொல்லுவார், பண்ணலாம் என்னுடைய தியரி வந்து தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்போனா வந்து இன்னொரு செப்பரேட்டான டைம் லைனை வந்து இது கிரியேட் பண்ணாது. ஆனால் உனக்கு தெரியும்ல, இதோட இன்னொன்று ஆபத்தான விஷயம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ், அதை பற்றி உனக்கு தெரியும்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ தான் உடனே வந்து பேக் பண்ணி ரெடியாக ஆரம்பிச்சிருவோம் ட்ராவலுக்கு. டேஞ்சரஸு, நான் இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன், நீங்கள் சொன்ன அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டை அதை தான் நான் கிரியேட் பண்ணவே போகிறேன் இப்போ. அப்போதான் உடனே ஹீரோ, டேய் இந்த லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஷாக் ஆவான். உங்களுக்கே தெரியும், ஹீரோ வந்து சின்ன வயசுல இருக்கும் போது இப்படிதான் வந்து காப்பாத்திருப்பான். நம்ம ஹீரோவை காப்பாத்தி நானோ மிஷினுமே வந்து கொடுத்துட்டு போயிருப்பான் இவன். ஓகே, நானோ மிஷினை எடுத்து வச்சாச்சு, அது கூட வந்து 5 டைம் பேக் அதையுமே எடுத்து வச்சாச்சு. உடனே அவரு அங்கிருந்து சயின்டிஸ்ட், 5ஆ, டேய் உனக்கு 2 தாண்டா வேணும், ஒன்று போறது ஒன்று வர்றதுக்கு, எதுக்கு 5? அப்பனா நீ வந்து போயிட்டு நானோ மிஷினை மட்டும் கொடுத்துட்டு வர போறது இல்ல, அடிக்கடி போக ஏதோ பிளான் பண்ற நீ. அப்பதான் உடனே வந்து டக்குன்னு வீடியோ வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டு கட் ஆயிடும். அப்பதான் வந்து நானோ வந்து பேச ஆரம்பிக்கும். பிளாக் பாக்ஸோட செக்யூரிட்டி வந்து ரீசெட் பண்ணப்பட்டுருச்சு, எல்லா அன்பர்மிட்டட் ஆக்சஸுமே வந்து பிளாக் பண்றேன். அப்பதான் உடனே ஹீரோ, நானோ இல்ல நானோ திருப்பி பிளே பண்ணு நானோ, எனக்கு ஃபீல் ஆகுது அவன் ஏதோ முக்கியமானது வந்து சொல்ல போறான். அப்பதான் வந்து நானோ சொல்லும், வீடியோ செட்டிங்கான ஆக்சஸ் வந்து ரீசெட் பிளாக் பாக்ஸ்ல இருந்து லாக் வந்து திருப்பி ரீசெட் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சொல்லிட்டு நானோ. அப்பதான் உடனே ஹீரோ, சூப்பராடே என்னால் வந்து இப்போ என்னுடைய பாடியை வந்து மூவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி சில மாதிரி உட்காந்துருப்பான், அவனால் அசையவே முடியாது. இப்போ வந்து மூவ் ஆக முடியும் அந்த ஸ்பேஸில் அவனால். ஆனால் ஏதோ தப்பாக இருக்கே, எனக்கு ஏதோ சவுண்டு மட்டும் தான் கேட்குது, ஆனால் வீடியோ பிளே ஆகல. அப்போ தான் உடனே ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும், கரெக்டாக இந்த இடம் தான், கண்டிப்பாக இந்த இடம் தான். அப்போ தான் ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், இது வந்து டைரக்டர் சியானுடைய வாய்ஸ் ஆச்சே, அப்போ அவன் ஏதோ தேடி போயிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். டக்குன்னு வந்து ஹீரோ வந்து ஷாக் ஆவான். என்னன்னு பார்த்தா பயங்கரமாக சத்தம் கேட்கும், பயங்கரமாக வந்து வெளியே வந்து கத்தின்னு இருப்பானுங்க. அப்போதான் ஹீரோ வந்து திங்க் பண்ணுவான், என்னடா இது ஏதோ பயங்கரமாக வந்து சத்தம் கேட்குது, என்ன நடக்குது வெளியே. அப்போதான் வந்து டைரக்டர் சியோன் வந்து பேசிகிட்டு இருப்பான். ஓ இதான் வந்து ஐடென்டிட்டி பிளேகா, என்ன போட்டிருக்கு இதில், என்னது கார்டியன் பெவிலியனா, ஒருவேளை இவனுக்கு தான் வந்து ஆர்ம் சிவரிங் டீமன் எம்பரர் வந்து காப்பாற்ற வந்திருக்கானுங்களோ. அப்போதான் உடனே ஹீரோ, என்னது ஆர்ம் சிவரிங் டீமன் எம்பரரா, நானாச்சு அது. அப்போதான் டக்குன்னு ஒரு ஒளி ஒன்று தெரியும். இந்த ஒளி என்னன்னு தெரியுது அவங்களுக்கு, அவன் வந்து போட்டு தள்ளியிருப்பானு சாப்டர் 1ல ஸ்வைங் அப்படின்னு சொல்லிட்டு லைட் அட்டாக் பண்ணி, அந்த அட்டாக் இது. அப்போதான் வந்து ஹீரோ பார்த்துட்டு இருப்பான் அவங்க எல்லாம் சாப்பிடுறது. டேய் நமக்கு பின்னாடிடா, டேய் யார் அது, எங்கடா போனீங்க கேப்டன், என்ன நடக்குது, என்னடா இது, எங்க இருந்துடா வருது இந்த அட்டாக்லாம். தோப்பாடுறா, என்னோட நோபல் ஆன்சிஸ்டர் வந்து ரொம்ப குட் மூட்ல இருக்காரு போலயே, என்னதான் வந்து ரத்தம் வந்து லீக் ஆகிட்டு சாவர நிலைமையில இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்காரு போல. அப்போதான் வந்து அந்த சீன் வந்து பிளே ஆகும். ஹீரோ வந்து இவன் காப்பாத்திருப்பாள் சாப்டர் 1ல அந்த சீன். ஹீரோ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ வந்து அப்போதான் நினச்சி பார்ப்பான், இது வந்து கரெக்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் இறந்தனோ அன்னைக்கு. கைஸ் ஆக்சுவலாக வந்து ஹீரோ வந்து நானோ இல்லாமே வந்து டிமானிக்கல் லீடராக மாறி இருப்பான் டைம் லைன் 1ல. நானோவால தான் வந்து ஹீரோ வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான்ட்டு வந்து கிடையாது. நானோ இல்லாமலே டிமானிக்கல் லீடராக மாறி ஆர்ம் சிவரிங் டீமன் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு பேருமே வாங்கியிருப்பான் தனியாளாக இருந்து நம்ம ஹீரோ. இப்போ நானோவை கூட சேர்த்து விட்டு ரொம்ப கொடூரமானவனா மாற்றி விட்டான் இவன் நம்ம ஹீரோவோடைய குட்டி, ஃபியூச்சரோட ஃபியூச்சர் குட்டின்னு வச்சுப்போம்.